அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸின் வேளாண் தகவல் துறைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் 16 தாவர வாழ்வின் அடிப்படை கூறுகள் மற்றும் அவற்றின் பங்கு உறுப்புகளை குறித்து அறிந்து கொள்வோம். பங்கு வேறு, விளைவு வேறு. ரோல் என்றால் எந்த ஊட்டச்சத்து எந்த அடிப்படை தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் அதன் பங்கு என்ன என்பதை கண்டுபிடிப்பதாகும். இதன் விளைவாக முழு பயிர் காலத்திற்கு எத்தனை கிலோவிற்கு எந்த உறுப்பு தேவைப்படுகிறது என்பது குறித்து அறிந்து கொள்வோம். குழப்பம் அடைய வேண்டாம். இந்த துறையில் 16 அடிப்படை கூறுகள் மற்றும் அவற்றின் பங்கு என்ன என்பதை அறிவோம். இதை வாழ்க்கை சுழற்சியில் அறிவோம். முந்தைய துறையில் 16 வகையான அடிப்படை கூறுகளை 4 பகுதிகளாக பிரித்தோம். ஒரு உயிர் கொடுக்கும் அடிப்படை உறுப்பு, 2 முதல் ஊட்டச்சத்துக்கள், 3 இரண்டாவது ஊட்டச்சத்துக்கள், 4 மைக்ரோ உலோகங்கள். தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் அவற்றின் பங்கு என்ன என்பதை நாம் அறிவோம். யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். பண்டாதரின் அடிப்படை கூறுகள் எனப்படும் 3 காட்டுகள் உள்ளன: ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன். தாவரத்தின் வாழ்க்கை செயல்பாட்டில் இந்த முக்கிய அடிப்படை கூறுகளின் பங்கு தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் 90% ஆகும். தாவரத்தின் உயிர் என்று பொருள் இதற்கு. அது ஆரம்பித்தது முதல் இறுதி வரை இந்த 3ஐயும் சார்ந்துதான் தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை நடத்தும். அதாவது ஒரு தாவரத்தின் வாழ்க்கையில் இந்த 3இன் பங்கு 90% ஆகும். ஆனால் இத்தனை வருடங்களாக நம் தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் 90% பங்கு வகிக்கும் இந்த 3 கூறுகளையும் கவனம் செலுத்த மறந்துவிட்டோம். மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். அதாவது 10% மட்டும் நாம் கவனம் செலுத்தி வருகிறோம். 90%ஐ முற்றிலும் புறக்கணித்து விவசாயம் செய்து வருகிறோம். இது முற்றிலும் தவறுதலான ஒன்றாகும். இந்த 90% பங்கு என்னவென்றால், ஆக்சிஜன் 44%, கார்பனின் பங்கு 40 மற்றும் ஹைட்ரஜன் 6% ஆகும். ஒட்டுமொத்தமாக இந்த முக்கிய அடிப்படை கூறுகளின் பங்கு 90% ஆகும். எந்த சூழ்நிலையிலும் இவற்றை விட்டுவிடக்கூடாது. மீதமுள்ள 10% அடிப்படை கூறுகளை நாம் எளிதாக ஆலைகளுக்கு வழங்க முடியும். அதில் கொஞ்சம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் அதனால் ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஆனால் ஒரு தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சி 90% எடுக்கும் இந்த முக்கிய 3 கூறுகளும் நமது மண்ணுக்கு முழுமையாக வழங்கப்பட வேண்டும். இப்போது முதல் ஊட்டச்சத்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ். இவற்றை வாழ்வின் அடிப்படை கூறுகளாக கருதினால் அவ்வளவுதான். இவற்றின் மூலம் மட்டுமே விவசாயம் செய்ய முடியும். இதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று நீங்கள் என்றாவது யோசித்ததுண்டா? ஆனாலும் தாவரத்தின் வாழ்க்கை செயல்பாட்டில் இந்த 3இன் பங்கு 5% மட்டுமே என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். 5% பங்களிக்கும் இந்த முதல் ஊட்டச்சத்துக்கள் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றை வைத்துதான் விவசாயம் செய்கிறோம். விவசாயம் நடக்காது. இது இல்லாவிட்டாலும் விளைச்சல் இருக்காது. இந்த எண்ணத்துடன் இந்த மாலையுடன் விவசாயம் செய்கிறோம். கடந்த 30 ஆண்டுகளாக நடக்கும் அராஜகம் என்றால் இந்த 3இல் மட்டுமே அண்டை வீட்டாருடன் போட்டி போடுகிறோம். அதாவது நாம் பணத்தை முதலீடு செய்துள்ளோம். எவ்வளவு கொடுக்கிறார்களோ அவ்வளவு மகசூல் கிடைக்கும். இந்த சூழ்நிலையை நாம் நிறுத்த வேண்டும். ஆனால் இப்போது பெரும்பாலான மக்கள் தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில்
நைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ். இந்த 3 பங்குகளில் 5% மட்டுமே கவனிக்கிறார்கள். இந்த 3 அளவும் தாவரத்தின் முழு வாழ்வில் 5% மட்டுமே. இதற்குதான் நாம் அனைவரும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். இம்மூன்றும் தான் விவசாயத்தின் அடிப்படை என்பது புரிகிறது. ஆனால் இது உண்மையானது. 90% உயிர் துணையாக இருக்கும் அடிப்படை கூறுகளை புறக்கணித்துவிட்டு 5% இருக்கும் முதல் சத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விவசாயம் செய்கிறோம் என்றால் ஒவ்வொன்றின் பங்கு என்ன, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை கண்டறிய வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்கள் என்றால் என்ன? கால்சியம், மெக்னீசியம் மற்றும் சல்பர். இந்த 3 ஆதாரம் 3% ஆகும். தாவரத்தின் செயல்பாட்டில் 3% இருக்கும் இந்த 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களுக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதன் பங்கு என்னவாக இருக்க வேண்டும்? அதன் முக்கியத்துவத்தை தாவரத்தின் வாழ்க்கை செயல்பாட்டில் எவ்வாறு உள்ளது? எல்லாவற்றையும் சரிபார்க்க நமக்கு ஒருவர் தேவைப்படுவார் அல்லவா? ஆனால் இனிமேல் ஒவ்வொரு விவசாயியும் இந்த 2ஆம் நிலை சத்துக்களை அலட்சியப்படுத்தாமல் நம் விவசாயத்தில் பயன்படுத்த வேண்டும். அது எந்த பயிராக இருந்தாலும் சரி, எந்த செடியாக இருந்தாலும் சரி. இந்த 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களின் பங்கு தாவரத்தின் வாழ்க்கை செயல்பாட்டில் 3% ஆகும். 90% முக்கிய கூறுகள். முதல் சத்துக்களின் பங்கு 5%, 2வது சத்துக்களின் பங்கு 3%, மொத்தம் 98. இப்போது 2% மீதமுள்ளது. இந்த 2% ஒரு தாவரத்தின் வாழ்க்கை செயல்முறை என்ன? அது எந்த நுட்பமான உலோகம்? 7 வகையான சுவடு உலோகங்களின் பங்கு 2% ஆகும். அதனால்தான் அவர்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது. ஆனால் அவற்றின் முக்கியத்துவம் என்ன? எந்த சூழ்நிலைகளிலும் அவை பயன்படுத்த வேண்டும். இந்த 7 நுண் உலோகங்கள் நம் விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும். இந்த சுவடு உலோகங்களின் சான்று 2% ஆகும். இந்த உலோகங்களின் சான்று 2% ஆகும். ஜிங்க், காப்பர், மெக்னீசியம், ஃபெர்ரோஸ், மாலப்டினம், போரான், குளோரின் உலோகங்களின் பங்கு 2% ஆகும். இப்போது அது 100% இல்லையா? அதனால்தான் ஒவ்வொரு விவசாயியும் இந்த 16 அடிப்படை கூறுகளின் பங்கு என்ன, அவற்றின் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து அறிந்து கொள்வது அவசியம். இதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதை உங்களுக்கு புரிய வைக்க சதவீத அடிப்படையில் பிரித்து உங்களுக்கு விளக்க முயற்சித்தேன். விதைப்பதிலிருந்து மகசூல் வரை ஒரு தாவரத்தின் முழு வாழ்க்கை செயல்முறையையும் மீண்டும் ஒருமுறை நினைவில் கொள்ளுங்கள். தாவரங்களுக்கு தேவையான 16 ஊட்டச்சத்துக்களின் பங்கு என்ன? அதன் உயிர்நாடி அடிப்படை உறுப்பு 90% ஆகும். வாழ்க்கையின் அடிப்படை கூறுகள் என்ன? கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் 90% ஆகும். இவற்றில் கார்பன் 40%, ஆக்சிஜன் 44% மற்றும் ஹைட்ரஜன் 6% ஆகும். இவைதான் வாழ்க்கையின் அடிப்படை கூறுகளான 90% ஆகும். அதனால்தான் அவர்கள் இதற்கு பிறகு தாவரத்தின் வாழ்க்கை செயல்பாட்டில் முதல் ஊட்டச்சத்து 5% பங்கு வகிக்கிறது. இந்த 5% நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் இந்த 3 விநியோகிக்கப்பட வேண்டும். அவர்களின் பங்கு 5% ஆகும். இவை 3 தாவரத்தின் வாழ்க்கை செயல்பாட்டில் பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஒரு மாநிலத்தில் குறைவாக இருந்தால் மற்றொரு மாநிலத்தில் அதிகமாக இருக்கும் வகையில் பயன்படுத்த வேண்டும். ஒருவர் தேவைப்படும் அளவுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த 3% ஆதாரம் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த 3% ஒன்றாக இருக்காமல் ஒரு கட்டத்தில் அதிகமாகவும் மற்றொரு கட்டத்தில் குறைவாகவும் இருக்கும்போது 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களின் பங்கு 3% மட்டுமே. இந்த சத்துக்கள் என்ன? கால்சியம், மெக்னீசியம், கந்தகம்.
ஒவ்வொன்றும் வெவ்வேறு அளவுகளை கொண்டிருக்கின்றன. ஆனால் அவை சமமாக விநியோகிக்கப்பட்டால் இதற்கு பிறகு மைக்ரோமெட்டல். ஒரு தாவரத்தின் வாழ்க்கை செயல்பாட்டில் அவற்றின் இரும்பு 2% இந்த நுண்ணிய உலோகங்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம். உலோகங்களின் பங்கு நிலத்தில் 2%. இந்த 16 ஊட்டச்சத்து மதிப்பு கூறுகளும் 100% பங்கு வகிக்கும். இந்த துறையில் இந்த அடிப்படை கூறுகளில் எந்தெந்த கூறுகள் எவ்வளவு அளவில் உள்ளன என்பதை கண்டறிந்தோம். இதை சரியாக புரிந்து கொண்டு யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயம் செய்ய வேண்டும், இதுதான் இந்த துறையினுடைய சுருக்கமாகும். நன்றி. ஒவ்வொரு விவசாயியும் அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸினுடைய யூடியூப் சேனலில் சேர வேண்டும் என்றால் அருகில் உள்ள பெல் ஐகானை அழுத்தவும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள். நன்றி.